வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். 90களில் கொடிகட்டி பறந்த நடிகர் நம்ம ராமராஜன் அவர்கள். இவருடைய திரைப்படங்கள் வந்தாலே ரசிகர்கள் முதல் கொண்டாடிட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட இவருக்கு சமீப காலமாக எந்த திரைப்படங்கள்ல நடிக்காம கொஞ்சம் சினிமாவில இருந்து விலகியே இருந்தார்னே சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா இவருடைய வீட்டுல தன்னுடைய அக்கா இறந்து போனதை பார்த்து ரொம்பவே கண்கலங்கி போயிருக்காரு நம்ம ராமராஜன் அவர்கள். இப்போது அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. வாங்க அவர் வீட்டில் யார் இருந்தா என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழ் சினிமாவில் 90 காலகட்டத்தில் ராமராஜனுடைய திரைப்படங்கள் வந்தாலே இப்போ உள்ள அஜித், ரஜினி, கமல், விஜய் என்று மாறி மாறி போட்டி போடுறாங்கல்ல, அப்படிப்பட்ட ரசிகர்கள் ஃபேன் பேஜ் பார்த்தீங்கன்னா அப்போது நிறைய நடிகர்களுக்கு இருந்தாங்க. அவங்கெல்லாம் சில நாட்களுக்கு பிறகு என்ன ஆனாங்கன்னே தெரியாது. ஆனால் ராமராஜனுடைய படங்கள் வந்தாலே சற்று ரஜினி, கமல் திரைப்படங்கள் வெளிவருவதற்கே ரொம்பவே பயப்படுவாங்களாம். அந்த அளவுக்கு சினிமா துறையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இளையராஜா அவர்கள் தான் இசையமைத்திருப்பாரு. அந்த பாடல்கள் எல்லாமே இப்போது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வருகிறது. நடிகர் வீட்டில் நடந்த சோகம். உடலை பார்த்து பார்த்து கண்கலங்கி நின்ற நடிகர் ராமராஜன். தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகரான ராமராஜன் சாமானியன் என்ற படத்தின் மூலம் தான் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. இந்த படத்தின் அடுத்த கட்ட வேலைகள் நடைபெற்று வரும் நிலையில நடிகர் ராமராஜன் வீட்டில் சோகமான சம்பவம் ஒன்று நடந்து அவரை துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. 80 மற்றும் 90களில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்தவர் தான் ராமராஜன். உதவி இயக்குநராக இருந்து நடிகராக மாறிய ராமராஜன் 1986ஆம் ஆண்டு வெளியான நம்ம ஊரு நல்ல ஊரு திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். இதைத் தொடர்ந்து பல படங்கள்ல நடித்து மக்கள் நாயகன் என்ற பட்டத்துக்கும் தொடர் வெற்றி படங்களை கொடுத்து ராமராஜனுக்கு திருப்பு முனையாக ஏற்படுத்த படம் தான் கரகாட்டக்காரன். கங்கை அமரன் இயக்கத்தில் வெளியான இந்த படம் அறிமுகமாகி நாகையாக கனகாவின் நடிப்பு என இந்த படம் திரையரங்களில் 1 வருடம் ஓடி மிகப்பெரிய ஒரு சாதனை படுத்தது. இந்த படத்தில் வரும் வாழைப்பழம் காமெடி இன்றும் பலதரப்பட்ட ரசிகர்களால் ரசிக்கப்பட்ட காமெடியாக உள்ளது. அதன் பிறகு பல படங்கள்ல நடித்த ராமராஜன் நடிகை நளினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டாரு. இவர்களுக்கு அருணா, அருண் என்ற 2 குழந்தைகள் உள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டு ராமராஜன் தனது மனைவி நளினியை பிரிந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் கொடிகட்டி பிறந்த ராமராஜனுக்கு பட வாய்ப்புகள் இல்லாதால் 12 வருடங்களாக இடைவெளிக்கு பிறகு சாமானியன் என்ற படத்துல நடித்து வராரு. MS பாஸ்கரன், ராதா ரவி ஆகியோர் முக்கிய கரத்தில் நடித்துள்ள இந்த படம் விரைவில் வெளியாக உள்ளது. நடிகர் ராமராஜனின் உடன் பிறந்த மூத்த சகோதரி புஷ்பவதி நேற்று மாலை காலமாகியிருக்காங்க. அவருக்கு வயது 75. சகோதரி உயிரிழந்த செய்தியை கேட்டதுமே ராமராஜன் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள வேலூர் சென்றிருக்காரு. புஷ்பவதியின் இறுதிச் சடங்கில் நாளை வேலூரில் நடைபெற்று அவரின் இல்லத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. சகோதரியை இழந்து வாடும் நடிகர் ராமராஜனுக்கு பலருமே ஆறுதல் கூறிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.